பாம்பு இப்பதான் என் கண்ணுக்கே தென்படுறது இல்லை. ஆமா தானே. என்ன பண்ற? அதான் அத பாரு, அப்படிதானே இப்ப நினைச்சேனே, தெரியுமா? ஏன்னா அந்த முருங்காய் தான் அந்த அந்த இது பார்த்தா இப்படி வளைஞ்சிட்டு இருக்கா, பாம்பு மாதிரி தெரியுதா? அதேதான். ஆமா தானே. பாம்பு மாதிரிலாம் தெரியல, உன் கண்ணுக்கு அப்படி தெரியுது. நல்லா பாரு நீ. எனக்கெல்லாம் பாம்பு மாதிரி தெரியல. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் பாம்பு, இது பாம்பு இல்லை அப்படின்னு சொன்னல, அதுதான் பாம்பா இருந்துச்சு. அன்னைக்கு பச்சை பாம்பு பாத்தியா இல்லையா? நானும் பார்க்கல. அன்னைக்கு நீ பார்க்கல. பாம்புனாலே பயம். இந்த மாதிரி தைரியம் எனக்கு வருமா தானே? நேற்று எங்க போன? ஊர் சுத்திட்டு வந்தேன். நேற்று ஸ்ரீரங்கம் போயிருந்தேன். பயமாவே இருக்குது எனக்கு, என்னன்னே தெரியல. ஸ்ரீரங்கம் கோயில் அப்படியே போனியா இல்லை எங்கேயாவது ஊர் சுத்திட்டு இருந்தியா? இல்லை, நிஜமாலும் ஆனால் பிரம்மாண்டமாக இருந்துச்சு கோயில். என்னையும் கூட்டிகிட்டு போகிறது, நீ மட்டும் அப்படியே ஜாலியாக போயிட்டு வந்துட்டேன். உன்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம், உன்னை வச்சு சமாளிக்க முடியாதா? அந்த செருப்பு போய் தைக்க முடியுமா? செருப்பு தைக்க முடியாது. பண்ணலாம். எங்க செருப்பு தைக்கிற இடம் இருக்குது? எங்கம்மா? பாக்குறேன், போகுது தைக்க முடியும் தான். இது எங்க போய் பிச்சுட்டு வந்துச்சுன்னு தெரியல. எங்க அம்மாவுக்கு மாசத்துக்கு ஒரு செருப்பு எடுத்து பிடிச்சிட்டு. நீயா? ஆமா, சொன்னியா? நீ மாசத்துக்கு ஒரு செருப்பு எடுத்து தர. எனக்கு எங்க ஒரு செருப்போடு எடுத்து தர மாட்டேங்கிறியா? உன்னையிலேருந்து காசு கொடுத்தா இந்த வயசானையும் போடுறாங்களே. யாருக்கு இது? தாத்தா தான். என்னது? என் செருப்பு கேவலப்படுத்தாத. என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்? உங்க அம்மா தான். காட்டுல தூக்கி எரிஞ்சிட்ட. எனக்கு தெரியாதே, தெரிஞ்சிருந்தா. எங்க அம்மா கிட்ட காசு இல்லம்மா, நான் இருந்திருந்தா கூட எடுத்துருப்பேன். 100 ரூபா தானே எடுத்திருந்தா கூட பரவாயில்ல. என்கிட்ட சொல்ல மாட்டீங்க? அங்க பாரு எலி சண்டை போட்டுட்டு இருக்குதாதா? சுண்டலி ஏதோ புடிச்சிட்டு இருக்குது காட்டுக்குள்ள. ரெடி பண்ணிக்கிச்சு. அதான் அது ரெடி பண்ணிக்கிச்சு. நம்மளுக்கு தான் சரணியா, ரெண்டு அங்கத்தான் இருக்குது. அதே கலர்லயே இன்னொரு பூனை ஒயிட் கலர் கலந்த மாதிரி ஒண்ணு அந்த சைடுல இருந்து ஒண்ணு வருது. எப்படி கத்துவீங்க? மியாமியான்னு கத்த மாட்டேங்குது. அம்மான்னு கத்துது, தெரியுமா? அதானே ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன். முடிய பொழுதும் முடியா காமிக்காது விளம்பரம் பண்ணிட்டு இருக்கா சரணியா. தண்ணி வச்சுறாங்க. வரது இத்துலூண்டு வளர்ந்துருக்குது. எத்தலூண்டு? சரி, அப்புறம் நீ என்ன லீவ் போடுறியா? இல்ல நாளைக்கா? நாளைக்கெல்லாம் நீ லீவ் போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது, சரியா? என்ன இன்னைக்கு லீவ் போடலாமா? இல்ல இன்னைக்கா? இன்னைக்கு லீவ் போடலாம். இன்னைக்கு போட சொன்னே எனக்கு டயர்டாக தான் இருக்குது. இன்னும் லீவ் போட்டுக்கலாம். இன்னைக்கு லீவ் போட சொன்னியா? இங்க இருக்கிறதுக்கு உங்ககிட்ட சல்லப்படுறதுக்கு நான் அங்கேயே போலாம். நிம்மதியா என்னால தூங்க முடியாது, சரியா? என்ன ஒரு நாள் கூட நிம்மதியா உனால நான் தூங்கவே இல்லை. நீ நிம்மதியா தூங்கல? ஆமா,
ஏசன்னு எப்படி போய் பழி சொல்கிறேன் என் மேலே? இப்படியே பாட்டு கேட்டுட்டீரு. ஆ நான் அந்த ஒயரை கட் பண்ணி விடலினா ஆ என்னை என்னான்னு கேளு. நீ ஒயரு கட் பண்ணி விட்டாரன். கட் பண்ணி விட்டீங்கன்னா வச்சுக்கா, உங்கள் அம்மா குடுமையை கட் பண்ணி விட்டுரும். உங்கள் அம்மா எதுக்கு எட்டு அடிக்கிற? இப்போ மீசை வரலையா? மீசை சவுண்டை எடுத்துட்டா எப்படி வருது? அது பிளேடு போட்டல பாரு, அவ்வளோ தான் பாரு, இன்னும் குபுன்னு வந்துடும். மஞ்சள் போட்டா வராது. யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். அப்படியெல்லாம் கிடையாது, வந்துடும். இப்போ நான் இந்த மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வாங்கிட்டு வந்துடுவேன், சரியா? நீ கஸ்தூரி மஞ்சள் வாங்கினாலும் சரி, குமுதா மஞ்சள் வாங்கினாலும் சரி, அதெல்லாம் வந்துடும். குமுதா மஞ்சள் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், கடையில் பார்த்தேன். கடையில் பார்த்து ஒரு நாளாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குற. இப்படி மீசை வருதே, முடி வருதே, வாங்கிட்டு எல்லா மஞ்சளும் ஒன்று தான் சரண்யா. எல்லா மஞ்சளும் ஒன்னெல்லாம் கிடையாது. மஞ்சள் கட்டி வாங்கிட்டு வந்து தேய்ச்சி அது எடுத்து தடுவணும். அப்படி டெய்லி தடுவணுமோ? நீ வாங்கிட்டு வாவே. மீசை வரட்டும், வாங்கிட்டு வர மாட்டேன். அப்புறம் என்னன்னு கூப்பிடுவாங்க? பென்சிங்கம்னு கூப்பிடுவாங்க. ஆமா, அப்படி வந்தா கொஞ்சம் நினைச்சு பாரு. இப்படி வச்சு பாக்குறீரு. அருமையா இருக்குது, அருமையா இருக்குது, அழகா இருக்குதே. அப்படி மட்டும் எனக்கு வந்துச்சுன்னா வச்சுக்கோ, உன்ன மாதிரியே நான் ஹேர் கட்டிங் பண்ணிடுவேன். என்ன மாதிரியா? அப்படியே டோட்டலா மாறி டோட்டலாக மாறினா வச்சுக்க, ஒன்று அப்புறம் ஒன்று என்னன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஆம்பளைன்னு சொல்லுவாங்க. எப்படி? ஆமாம். சரி சரண்யா, என்னத்தான் பண்ணுற? நான் கிளம்பணும். சரி, நம்பி நான் இன்னைக்கு லீவ் போட்டேன்னா வச்சுக்கோ, இப்படித்தான் போகணும். நீ லீவ் போட்டால் போடலாம், நீ போய் கிளம்பு. நீயும் லீவ் போடலாம், நானும் லீவ் போடலாம். ஒன்றும் தேவையில்ல. அம்மா நான் இருக்கிறேனே, நீ இருக்கவே இருக்காது. தயவு செஞ்சு இருக்கவே இருக்காது. எனக்கு என்ன? எனக்கு என்னன்னா இன்னும் சரி லீவ் போடு சரண்யா. போடா. போட்டுக்கலாம். முடியாது. சரி நான் போய் தலைசீறேன். ம், பாய். பை பாய். யாருக்கு சொல்கிற? எல்லாத்துக்குமே பாய். பின்னாடியே வராத பேசு, வதச்சு கிளம்பிட்டு